ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, மேலப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம். ஐயா, நான் கண்டுபிடித்திருப்பது பவர் ஜெனரேஷன் ஃப்ரம் புல் டவுன் எக்ஸசைஸ் மிஷின். முதலில் ஒரு புல் டவுன் மிஷினை செய்து கொண்டேன். புல் டவுன் மிஷின் இயங்க வேண்டும் என்பதற்காக மிஷினின் மேற்பகுதியில் ஒரு அச்சை இணைத்தேன். அச்சில் 2 பேரிங்களை இணைத்தேன். 2 பேரிங்களுக்கு இடையில் பல்சக்கரத்தை இணைத்தேன். பல்சக்கரத்தில் பொருந்துமாறு நீளமான செயின் ஒன்றை பொருத்தினேன். செயினின் ஒரு முனையை வெயிட் பாக்ஸுடனும் மறுமுனையை ஹேண்டில் பாருடனும் இணைத்தேன். மேலே உள்ள அச்சின் ஒரு முனையில் செயின் பிராக்கெட்டை இணைத்தேன். செயின் பிராக்கெட்டில் செயினை பொருத்தி அதை ஃப்ரீவீலுடன் இணைத்தேன். சக்கரத்துடன் பொருந்துமாறு 12 வோல்ட் மின் மோட்டாரை பொருத்தினேன். புல் டவுன் மிஷினின் கீழ் பகுதியில் அமர்வதற்காக ஒரு ஷீட்டை இணைத்தேன். இச்செயல்பாட்டை இப்போது செய்து பார்ப்போமா? இதனுடைய தத்துவம் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஹேண்ட் பாரை இழுக்கும் போது அதோடு இணைக்கப்பட்ட செயின் இழுபட்டது. செயின் இழுபடும் போது அதோடு இணைக்கப்பட்ட பல்சக்கரம் சுற்றியது. பல்சக்கரம் சுற்றும் போது அதோடு இணைக்கப்பட்ட ஃப்ரீவீல் சக்கரம் சுற்றியது. ஃப்ரீவீல் சக்கரம் சுற்றும் போது அதோடு இணைக்கப்பட்ட மின்மோட்டார் சுற்றியது. மின்மோட்டார் சுற்றும் போது காந்த விசை கோடுகள் வெட்டப்படும் போது மின் தூண்டல் உருவாகி பல்பு எரிந்தது. புல் டவுன் மிஷினை இழுத்து எக்ஸசைஸ் செய்யும் போது நம் எனர்ஜியை வேஸ்ட் செய்யாமல் எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றலாம். சமுதாயத்திற்கு நான் சொல்வது, எல்லா உடற்பயிற்சி கூடங்களிலும் உள்ள இந்த மிஷினை நான் வடிவமைத்த அமைப்பை போல் மாற்றி நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமே உற்பத்தி செய்து கொள்ளலாமே. நன்றி, வணக்கம்.